இப்ப இந்த டாஸ்மாக்ஸ் தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்தியிருக்கக்கூடிய சோதனை மிகப்பெரிய விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது. இப்ப இந்த சோதனையுடைய பின்னணி என்ன? இந்த சோதனை இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்திலிருந்து அடுத்த கட்டமா எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? மக்கள் நினைப்பாங்க, என்னங்க ஆனா ஊனா எல்லாத்துக்குமே ஈடின்னு பயமுறுத்துறீங்க. இந்த திமுக தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, அறிவுசார் சிறந்தவர்கள். அவங்க நிலைமை ஈடின்னோடனே ஒரு கிண்டல். அவன் வந்துடுவீங்க ஈடி எடுத்துக்கிட்டு. ஏன் ஈடி வராங்கன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் என்னன்னா, திமுக வந்தோடனே, அரசாங்கம் வந்தோடனே என்ன பண்ணாங்க, ரொம்ப கிளவரா, இது போன அதிமுகவுக்கு தெரியாது. போன அதிமுகவில் இந்த அளவுக்குலாம் யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன இந்த திமுக என்ன பண்ணாங்கன்னா, வர்ற வருமானத்தை ஏன் ஈடி வரத்துக்காக சொல்கிறேன். வருமானம் வர்றதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் போதும், ஈடி உள்ளே வந்துடுறாங்க. இவங்கள ஏன் ஈடி சுற்றி பிடிக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க எடுத்த பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை அவங்க சொத்தாக மாற்றிக்கிட்டாலே அது அஃபென்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். அவங்க என்னென்னா சீஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் வேறு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிளவராக அந்த பணத்தை எடுத்து சினிமா ப்ரொடக்ஷனில் போடுறாங்க. சினிமா ப்ரொடக்ஷனில் ஆனோடனே அது அந்த பணம் அப்படியே ஒரு படமாக மாறுது. ஒரு சினிமா படமாக மாறி உருவெடுத்து நிற்குது. மணி லாண்டர்.